பஞ்சாப் பாஜக தலைவர் மனோரஞ்சன் காலியாவின் வீட்டு முன்பு மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசியுள்ளனர். இந்த தாக்குதலில் அவர் வீட்டின் கண்ணாடிகள், கார், பைக் ஆகியவை சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பஞ்சாபின் ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டில் ஏப்ரல் 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பிருப்பதாக சந்தேகம் எழுந்த நிலையில் மனோரஞ்சன் காலியாவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலில் தொடர்புடைய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய எலக்ட்ரிக் ரிக்ஷாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை சிறப்பு இயக்குனர் அர்பித் சுக்லா, இந்த தாக்குதல் சமூக அமைதியை குலைப்பதற்காக நடத்தப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானைச் சேர்ந்த ISI அமைப்பின் சதி திட்டம். கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் பாகிஸ்தான் கேங்ஸ்டர் கௌஹத் சாத் பாத்தி ஆகியோரின் கூட்டாளியான சஷீன் அக்தர் இதில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் இணைந்து விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அர்பித் சுக்லா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் MLA பாபா சித்திக் கொலை வழக்கிலும் லாரன்ஸ் பிஷ்னோய் பெயர் அடிபட்டது குறிப்பிடத்தக்கது.